வணக்கம் அன்பு நேயர்களே! மீண்டும் கவிதை உலகம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் எனக்கு பெரும் மகிழ்வும், ஆனந்தமும். தற்பொழுது நான் உங்ககிட்ட நோவா லைஸ் அவர்களின் அடுத்த கவிதையை தான் கொண்டு வந்து சேர்க்க போறேன். இந்த கவிதையில அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்டின்னா, குரூப் செல்ஃபிய பத்தி சொல்லியிருக்காங்க. நாம குரூப் செல்ஃபி எடுத்திருப்போம் இல்லையா? பல பேர நிக்க வச்சு அப்படியே வந்துட்டு அந்த புகைப்படத்தை எடுக்கும் பொழுதே நமக்கு எல்லோருக்குமே ஒரு சந்தோஷமும், ஆனந்தமும் இருக்கும். அப்படி எடுக்கும் பொழுது சில மனிதர்கள் இல்லாமல் போயிருக்கலாம். அப்படி இல்லாத மனிதர்களை பற்றிய ஒரு அற்புதமான கவிதையை தான் இங்கே வடித்திருக்கிறார். அந்த கவிதை எந்த உணர்வுகளை கடத்தியிருக்கிறது அப்படிங்கிறத இங்கே நான் உங்ககிட்ட பதிவு செய்றேன். வாருங்கள் நோவா லைஸ் அவர்களின் கவிதைக்குள் செல்லலாம். குரூப் செல்ஃபியில் எல்லோரும் தெரிகிறார்கள். ஆனால் பார்வை ஒரே இடத்தில் மீண்டும் மீண்டும் நின்று விடுகிறது. ஒரு முகம் அது இல்லாத இடத்தை சுற்றி மற்ற முகங்கள் எவ்வளவு முயன்றும் முழுமையடைவதில்லை. சில வெற்றிடங்கள் இருப்பவர்களின் உருவத்தையே மாற்றிவிடுகிறது. எண்ணிக்கையில் யாரும் குறையவில்லை. இருந்தாலும் ஒருவரின் இன்மையால் மீதம் இருப்பவர்கள் எல்லோரும் சிறிது சிறிதாக இல்லாமல் ஆகிக் கொண்டிருக்கிறார்கள். எல்லோரும் சிரித்துக் கொண்டிருக்கும் புகைப்படங்களில் கூட எப்படியும் ஒரு வெற்றிடம் சிரிக்கத் தெரியாமல் நிற்கிறது. நோவா லைஃப். ஆம் நேர்களே, எப்படியும் ஒரு வெற்றிடம் சிரிக்கத் தெரியாமல் நின்று விடுகிறது. உண்மைதானோ?